இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு. ஏன்னா நடக்கக்கூடிய குருவினுடைய பேச்சு மட்டும் இல்லை, சிவன்மலை ஆண்டவனுடைய அருளாலோ முருகப்பெருமானின் அருளாலோ இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. மேலும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் நடுத்தர உயரமும் சற்று கூடுதலான உயரம் கூட இருப்பீங்க. நீண்ட கழுத்துன்னு நீண்ட விரல்னே அடர்த்தியான முடி இருக்கும். அடர்ந்த புருவம் வசீகர கண்கள் கொண்டவராக தான் தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் பார்க்கறதுக்கு இருப்பீங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிப்பான கண்ணா, அழகான வரிசையான பல்லுன்னு கூர்மையான கண்கள், அழகிய பாதம் உடையவங்களாக தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தயால குணம் கொண்டவங்க, சுய கட்டுப்பாட்டு உடையவங்கன்னே சொல்லலாம். நல்ல ஒழுக்கத்தையும் நாணயம் உடையவங்களாக எந்த ஒரு விஷயத்தில் இருப்பீங்க. நீங்கள் ஆன்மீக பற்றி உங்ககிட்ட அதிகம் இருக்குங்க. அக்கறையோடு உழைப்பீங்க. குடும்பத்தில் பொறுத்தவரை பொறுப்போடு செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் தனித்தன்மையோடு செயல்படுவீங்க. ஆலய வழிபாடுகளை அதிகம் மேற்கொள்ளக்கூடிய நபராக இருக்கீங்க. சிறு வயதிலிருந்தே கல்வியில் ஞானமும் பெற்றிருக்கீங்க. நல்ல நண்பர்கள் உங்களோடு இருப்பாங்க. பெரியவங்களிடம் பக்தியும் விசுவாசத்தோடு நடந்துப்பீங்க. தனக்கு சமமான அந்தஸ்து, பதவி, செல்வாக்கு உள்ளவங்களோடு தான் நட்பு கொள்ளக்கூடிய நபராக தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. தனக்கு கீழே அந்தஸ்தில் உள்ளவங்களோடு பார்த்தீங்கன்னா அதிகம் பழக மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் கல்வியில் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குவீங்க. அதனுடைய திறமை மூலம் உயர் பதவியும் அடைவீங்க. மேலும் உங்களுக்கு அரசாங்க பதவி கூட பெறுவதற்கான வாய்ப்புண்டு. அதிகார அந்தஸ்தோடு இருப்பீங்க. பிறர் குற்றங்களை எளிதில் கண்டுகொள்வீங்க. அதே போல் நீங்கள் நடுத்தர வயது காலங்களில் சில சிரமங்களை சந்தித்தாலும் ஆனால் வயதான காலத்தில் சந்தோஷமாக செல்வ சுகத்தோடு வாழக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குருவினுடைய பெயர்ச்சி ஆரம்பிச்சு. இதனால் தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் தனுசு ராசி நண்பராக இருந்தாலும் சரிங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். மனதில் இருக்கக்கூடிய குறைகளை எப்போதும் வெளியில் சொல்லாமல் அனைத்தையும் நிறைகளாக பார்க்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் பிறந்த குடும்பத்தின் மீது அதிக அக்கறை காட்டுவீங்க. எதிலோ கவனமாக செயல்படக்கூடிய நபராகவும் இருக்கீங்க. அசரா அனுஷ்டானங்களை விரும்புவீங்க. தெளிவான புக்தி உங்ககிட்ட எப்போதுமே இருக்கும். கடமையை பார்த்தீங்கன்னா உடனடியாக செய்வீங்க. களங்கமில்லாத மனதுக்கு சொந்தக்காரனா தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி குரு பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறி இருக்காரு. இதனால் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 5ஆம் பார்வையில் சுகஸ்தானத்தையும் 7வது பார்வையில் ரண ருண ரோகஸ்தானத்தையும் மேலும் உங்களுடைய 9வது பார்வையில் அஷ்டம ஸ்தானத்தில் பார்க்கிறாரு. இந்த குருவினுடைய பெயர்ச்சி பொறுத்தவரை தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா புகழும் அந்தஸ்தும் பெறுவீங்க. அக்கம் பக்கத்தினரோடு அன்பு வளரும். தம்பி தங்கைகள் வாழ்க்கையில் முன்னேறி உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க. வீடு வாகன வகையில் திருப்திகரமான நிலை உண்டு. பிள்ளைங்க குடும்பத்தில் பாரம்பரிய பெருமையை காத்திடும் வகையில் நற்செயல்களை செய்வீங்க. படிப்பில் தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பில் கௌரவமான நிலையை அடைவீங்க. பூர்வீக சொத்தில் பெறக்கூடிய வருமானத்தினுடைய அளவு இனி உயரும். உடல்நலம் பார்த்தீங்கன்னா சிறந்து புதிய திட்டங்களை செயல்படுத்திடுவீங்க. நிர்பந்தம் தரக்கூடிய கடன்களை பெருமளவில் சரி செய்ய போகிறீங்க. ஜனனகல ஜாதக சந்திரனுக்கு எழில் கோச்சார குரு அமர்ந்து கேசரி யோகத்தை உருவாக்கியிருக்காரு. இதனால் உங்களுக்கு தொடர்ந்து துளங்குங்க. புதிய பதவி அளப்பரிய நற்பலன்கள் எளிதாக உங்களுக்கு வந்து சேரும். தம்பதியர் ஒற்றுமையோடு நடந்து கொள்வதோடு இது இணைந்து ஆலோசனை செய்து குடும்ப வாழ்வு இனி சிறப்பாக பாடுபடுவீங்க. வாழ்க்கை துணையோடு அமைதியை கடைபிடிக்க பாருங்க. உங்கள் முரட்டுத்தனத்தை விட்டுட்டு சற்று இறங்கி போவது நல்லது. உங்களுக்கு நல்ல பெயர் இந்த நேரத்தில் கிடைக்கும். வாகன இயந்திரங்கள் நீர்நிலைகளில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரம் சோம்பல் கூடவே கூடாது. தந்தையாரோடு நல்ல இணக்கமான சூழ்நிலை நிலவும். எவ்வளவு வேலை செய்து இவ்வளவு நாளும் நல்ல பெயர் கிடைக்கவில்லைன்னு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு இனி அந்த நிலையெல்லாம் மாறும்.
உங்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கூட ஏற்படுங்க. அதே போல் லாபகரமான முதலீடுகளை முதலீடு செய்ய தகுதியானவங்களுடைய ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. தூங்க போகும் முன்னாடி வீண் கற்பனையோ இல்லைன்னா சந்தேகமோ இந்த நேரத்தில் வேண்டாம். இதனால் உங்களுடைய தூக்க குறைவு, தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படலாம். நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி நீங்கும். நண்பர்களோடு இணைந்து புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. உபரி வருமானம் உங்களுக்கு உண்டு. இளம் வயதினருக்கு திருமண முயற்சி இந்த நேரத்தில் நிறைவேறும். அதே போல் உங்களுக்கு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளலாம். உற்பத்தி அதிகரித்து தொழிலில் சிறப்பு ஏற்படும். மற்ற தொழில் செய்வதற்கோ தாராள லாபம் உண்டு. தொழிலதிபர் சங்கங்களின் பதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகிப்பீங்க. புதிய சொத்து சேர்க்கை உண்டு. வெளிநாட்டு சுற்றுலா பயண வாய்ப்பு இந்த நேரத்தில் நிறைவேறும். புதிதாக தொழில் தொடங்க முயற்சித்தீங்கன்னா அளவான மூலதனத்தோடு துவங்குவது நல்லது. வியாபார சங்கங்களுடைய சிலருக்கு கௌரவ பதவி கூட தரலாம். அதே போல் உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு திறமையாக செயல்படுவீங்க. பணிகளை வேகமாக முடித்து பதவி உயர்வு, புதிய பொறுப்புன்னு சலுகைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. பணவரவு பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கு. சமூகத்தில் நன்மதிப்பு கிடைக்கும். தொழில்நுட்பங்களை ஆர்வமோடு கற்றுக்கொள்வீங்க. பணிபுரியக்கூடிய பெண்கள் திறமையை பயன்படுத்தி பணிக்கு பெருமை சேர்த்துடுவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு சலுகைகள் இந்த நேரத்தில் உண்டு. அதே போல் பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரின் அன்பு கிடைக்க பெறுங்க. குடும்ப செலவுக்கான பண வசதி திருப்திகரமாக இருக்கு. உறவினர் விட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சுயல் தொழில் புரியக்கூடிய பெண்கள் விற்பனையில் வியதிக்கு இலக்கை அடைவீங்க. வரி வருமானம் இந்த நேரத்தில் அபிவிருத்தியை தருங்க. இளம் பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமண வாழ்வு இனி கைகூடி வரும். அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகத்திறன் சிறந்து உயர்ந்து தேர்ச்சி அடைவீங்க. மற்ற துறை மாணவர்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சக மாணவர்களோ ஆசிரியர்களோ தேவையான உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு புரிவாங்க. படிப்பை முடித்தவங்களுக்கு கௌரவமான வேலைவாய்ப்பு உண்டுங்க. அதே போல் அரசியலில் கட்சிகளில் இருப்பவங்களுக்கு கடந்த கால குறைபாடுகளை சரி செய்திடுவீங்க. ஆதரவாளர்களின் மனதில் நம்பிக்கை உருவாகும். எதிர்பார்த்த பதவி தானாக உங்களுக்கு வந்து சேரும். அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை கவனத்தோடு கேட்டு நிறைவேற்றி தருவாங்க. எதிர்கள் வியந்து போகிற அளவுக்கு இந்த நேரம் உங்கள் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக அமையும். அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் வரக்கூடிய குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எந்த செயலையும் நிதானத்தோடு கையாண்டாலே போதும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசித்து தீர்வு காண்பீங்க. குடும்பத்தில் அமைதி இருக்குங்க. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஒருவருக்கொருவர் இந்த நேரம் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. வரவு மிஞ்சிய செலவுகளை தவிர்த்துடுங்க. பிள்ளைங்க கேட்டு விட்டாங்கன்னு கையிருப்பை கரைக்காதீங்க. அதே போல் பேச்சிலும் செயலும் இந்த நேரத்தில் நிதானம் ரொம்ப முக்கியம். சந்தேகத்தால் நல்லவங்களுடைய நட்பை இழந்துடாதீங்க. போலியான நிதி நிறுவனங்களை முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க. வீண் படிகள் மற்றும் அவச்சொலுக்கு ஆளாக நேரிடும். இதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் குருவினுடைய பார்வையாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கம்பீரமாக பேசுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களின் செல்வாக்கு கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு ஆதரவாக இனி இருப்பாங்க. எதிர்பார்த்தபடி பண உறவு இருக்கு. அத்தியாவசிய பொருட்களை வாங்கிடுவீங்க. மேலும் குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால தாயாருக்கு இருந்து வந்த மருந்து மாத்திரை செலவுகள் இனி படிப்படியாக குறையுங்க. அவர் வழி சொத்து உங்க கைக்கு வரும். சிலர் பழைய சொத்தை விற்றுட்டு புதிதாக சொத்து வாங்குவீங்க. வீட்டை விரிவுபடுத்தி பார்த்தீங்கன்னா கட்டலாம். புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷன் இனி விலகும். மேலும் குரு பகவானின் பார்வை உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நற்பலன்களை தேடித்தரப்போகுது. இந்த நேரம் 12ஆம் இடத்தையும் பார்ப்பதால மறைமுக பண வரவு இருக்கும். அரசு காரியங்களில் அலட்சியமாக இருக்காதீங்க. திடீர் பயணங்கள் கூடி வருங்க. அதன் மூலம் ஆதாயமும் உண்டு. அனாவசிய செலவுகளை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்த பாருங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் தனுசு ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களை முதலாவதாக வரக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய பேச்சு பற்றினா உங்கள் உத்தியோகத்தில் துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க.
மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்ற அடைய வாய்ப்பிருக்கு. நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. பணவரத்து திருப்தியை தரும். குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள உங்கள் கோபத்தை தூண்டும். எனவே வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருங்க. பேசும் வார்த்தையில் ரொம்ப நிதானமாக இருங்க. அடுத்தபடியாக பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் உங்கள் குரு பயிற்சியால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைன்னு இனி மாறும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்னாடி அதை எப்படி செய்வதுன்னு மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. அதே போல் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருப்பவங்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி பார்த்திங்கன்னா எதிர்காலம் தொடர்பாக திட்டமிடுவீங்க. சொத்து சம்பந்தமான முக்கிய முடிவை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவங்க யோசனையை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்க பாருங்க. எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் கிடைக்கும். எதிர்ப்புகள் இனி அகலும். உங்களுடைய நியாயமான திட்டங்களுக்கு மற்றவங்க ஆதரவு அளிப்பாங்க. மேலும் இந்த தனுசு ராசி நண்பர்களுடைய கிரக நிலை குருவினுடைய பேச்சியை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த குருவின் அதிபதியும் தொழில்ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. இதனால் 5ஆம் பார்வையில் 12ஆம் இடமான அயனசேன ஸ்தானத்தில், 7ஆம் பார்வையில் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தையும், 9வது பார்வையில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்ப்பதால் தனுசு ராசினருக்கு ஏற்றமான பலன்களை தான் கொடுத்துருக்காரு. பல்வேறு விதமான அனுகூலங்கள் உண்டு. இந்த நேரம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு அஷ்டாஷ்டம சனியும் அஷ்டம குருவின் காலமாக என்பதை மறந்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு சென்று சுமார் 43 நாள் நேர்கதியிலும் 42 நாட்கள் வக்ரகதியிலும் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறாரு. இதனால் தனுசு ராசினருக்கு ஏற்படக்கூடிய பலன்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த கிரகங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் நின்றதால அதன் சமசப்தம பார்வை தனஸ்தானத்தில் பதியும். தற்போது ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்ப்பது தனுசு ராசினருக்கு பொருளாதார ரீதியான உயர்வை ஏற்படுத்தி தரப்போகுது. உங்கள் வாக்கு தெய்வ வாக்காக மதிக்கப்படுங்க. பயணமே பார்த்திங்கன்னா ஒருவரின் வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த நேரம் பணபலம் உங்களுக்கு இருப்பதால் உற்றார் உறவினர்களுடைய அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். நல்ல வாழ்வியல் முன்னேற்றம் உண்டு. எதிர்காலம் பற்றிய பய உணர்வு இனி நீங்கும். வேலைக்காக இடம் விட்டு இடம் இல்லைன்னா ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய நேரமும் அமையும். வீட்டிலோ வெளியிடத்திலோ உங்களை ஓரம் கட்டியவங்க இனிமேல் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை செல்வாக்கு அந்தஸ்துன்னு எல்லாமே இனி உயருங்க. இந்த குருவினுடைய பயிற்சி பற்றினா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து இடர்பாடுகளையும் நீக்கி நிம்மதியையும் சாதகமான நேரமாக அமைந்திருக்கு. இந்த குருவினுடைய பயிற்சியால் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை அமைப்பு ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் தனுசு ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி